Hello guys, welcome to Banagas. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸ் கிடையாது, சைனீஸ் அனிமேட்டட் சீரீஸான சூப்பர் கியூப் சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனலில் போடுற அளவுக்கு ஒரு சூப்பரான சைனீஸ் அனிமேட்டட் சீரிஸ் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இதோட ஸ்டோரி லைன் அனிமேஷன் ரெண்டுமே சூப்பராக இருக்கும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பர் கியூப் சீசன் 1 எபிசோட் 1. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கதைக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி தான் ஒரு சீனை காமிக்கிறாங்க. இடத்துல நடக்குது அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. யாரோ ஒரு கோட் சூட் போட்ட 4 பர்சன் கோல்டன் வாட்ச் போட்டுட்டு ஒரு பர்சனை துரத்திட்டு வராங்க. காரை அடிக்கிற மாதிரி வந்து அவர் அப்படியே மறைஞ்சு போயிருந்தாரு. கரெக்டா 3:05 காமிக்கிறாங்க. ஒரு பொண்ணு கிளாஸ்ல உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கா. இன்னும் பவர் கட் ஆகுது. பார்த்தா புக் ஷெல்ஃப்குள்ள இருந்து ஒருத்தன் வரான். அந்த பொண்ணுக்கு யாரோ கால் பண்ணி அங்கிருந்து ஓடுன்னு சொல்றாங்க. 4 கோட் சூட் போட்ட ஆளுங்க வந்து இவ்வளவு சுத்து போடுவோம். காரிடார் வழியா ஓடு, லெஃப்ட் சைட் திரும்ப அப்படின்னு சொல்லி போன்ல அந்த ஆளு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. கதவு ஒரு வழியா திறந்து அந்த பொண்ணு வந்துட்டு அந்த ரூம்குள்ள போயிருந்தா. இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவ கேட்கிறா. ஜன்னல் ஓடி இதை பார்த்தா அவளுக்கு பின்னாடி டெலிபோர்ட் ஆகி ஒரு பர்சன் அங்க வராரு. கலந்து வந்து பார்க்கும்போது அந்த பொண்ணோட போன் மட்டும் கீழே கிடக்குதா. அந்த பொண்ணு காணும். இந்த பொண்ணை தூக்கிட்டு இந்த பர்சன் ஓடுறான். இவன் ஃபேஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவன் இவ்வளவு ஃபாஸ்டா ஓடியுமே கூட சில ஆளுங்க வந்துட்டு அவனை ஷூட் பண்றாங்க. அவனோட கோல்டன் வாட்ச் அந்த பொண்ணோட கையில கொடுத்துட்டு அவளை சுத்தி ஒரு ஷீல்டு மாதிரி போட்டு அவளை இன்விசிபிள் ஆக்கிட்டு இவன் மட்டும் இப்ப தனியா அந்த ஆளுங்க கூட சண்டை போட போறான். அது இந்த அனிமேல சும்மா ஃபைட்டிங்லாம் வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். ஷென்யோவங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆளுங்க கேட்கவும் அவளை காப்பாத்தினால இந்த 4 பேர் கூடிய வேற லெவல்ல ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். இவங்க எல்லாருமே ஏதோ சூப்பர் பவர்ஸ் யூஸ் பண்ற மாதிரி தெரியுது. காப்பாத்தினால பில்டிங்க உடச்சுக்கிட்டு உள்ள போய் விழுறாரு. வில்லன் சைட்ல ஸ்ட்ராங்கா ஒருத்தவரவோ அப்ப எனக்கு வர சாய்ஸ் இல்ல அப்படின்னு காப்பாத்தினால சொன்னா எனக்கும் வர சாய்ஸ் இல்லன்னு சொல்லிட்டு அந்த வில்லன் ஒரு பில்டிங்கே எடுத்து மொத்தமா அவர் மேல அடிக்கவும் அவர் அதை டச்சே பண்ணாம இன்ஸ்டன்டா அதை உடச்ச ஒரு கியூப் மாதிரி மாத்தி இருக்காரு. அந்த கியூப் எல்லாம் அப்படியே பிரிச்சு வில்லனை அதுக்கு உள்ள வச்சு நசுக்கி இருக்காரு. திரும்பவும் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் இருந்து ஆரம்பிக்கிறதும் அவ்வளவு ஈஸி இல்ல அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. இதே வால்ட் தான், பட் ஆனா ஏதோ மிரர் வால்ட் மாதிரி தெரியுது. இது என்னடா அப்படின்னு சொல்லி வில்லனால பார்த்தா அந்த வில்லனால ஷூட் பண்ணவும் இது என்னோட ஸ்பேஸ், இந்த இடத்துல நான் தான் கிங், ஒன்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு ஈஸியா அவனை தோக்கடிச்சிட்டு அட்லீஸ்ட் இந்த டைம் ஆச்சும் ஒரு டிஃப்ரெண்ட் எண்டிங் கிடைக்கும் நம்பவும் ஷென்யாவ் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போ அந்த ஷென்யாவ் பொண்ணை தான் காமிக்கிறாங்க. இது எதுவுமே நடக்காத மாதிரி அந்த பொண்ணு லைப்ரரியில இருந்து கண்மொழிக்கிறா. பட் அவரோட வாட்ச் அவா கிட்ட தான் இருக்கு. இப்போ சில வருஷங்கள் கழிச்சு காமிக்கிறாங்க. ஷென்யாவ் ஹை ஸ்கூல்ல படிக்கிற அளவுக்கு பெரிய ஆளா வளர்ந்துட்டா. அவ கிளாஸ்மேட்ஸ் கூட அவ கேம் விளையாடிட்டு இருக்கா. தோத்து போனதுக்கு பனிஷ்மெண்டா ட்ரூத் ஆடாருன்னு கேட்கவும் ட்ரூத்னு வா சொன்னா நீ லவ் பண்ற பர்சன் யாருங்கிறத சொல்லுன்னு சொல்லவும் டே ஷாஷியோ நீ ஏன்டா வெக்கப்பட்டு நிக்கிற, அவ ஏதாவது ஒண்ணு சொல்ல போற மாதிரி என்னென்ன லவ் பண்ணுவாளான்னு தெரியல. நம்ம ஹீரோ வெக்கப்பட்டு சொன்னா இந்த மாதிரி ஒருத்தர் தான் அவளுக்கு பிடிக்கும். இன்னொருத்த சீனை போட்டு சரி ஷென்யாவ் நீ சொல்ல உனக்கு யாரை பிடிக்கும்னு கேட்டா ஆக்சுவலி எனக்கு ஷாஷியாவை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவ நம்ம ஹீரோவை தான் கை காமிக்கிறா. இவங்க 2 பேருமே சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வயசுல இருந்தே எனக்கு அவன் மேல கிரஷ் இருக்கு நம்ம ஹீரோவா சொல்லியிருந்தா. என்னது வாங் ஷாஷியாவை தான் உனக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கடுப்பாவறான். நான் ஜோப்பன்ல சீரியஸா சொல்றேன்னு வா சொன்னா நீ எனக்கு கன்ஃபியூஸ் பண்ணிட்டியா நம்ம ஹீரோ ஹாப்பி ஆவறா. அது கொஞ்ச நேரம் கூட நினைக்கல. தைரியம் இருந்தா பாஸ் லவ் பண்ற பொண்ணு நீயும் லவ் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லி அடையாளங்க நம்ம ஹீரோவை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. சஞ்சன் அப்படிங்கிற அந்த ரவுடி பையனும் நம்ம ஹீரோ கிளாஸ்ல தான் படிக்கிறான். ஷாயாவை அவன் லவ் பண்ணல, ஆக்சுவலி அவளை ஹராஸ் பண்றவன். இப்போ ஷாயாவுக்கு அவ கால் பண்ணி உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்த பையனை பிடிச்சி வச்சிருக்கோம், இனி அவன் உன்கிட்ட பிரச்சனை பண்ண மாட்டான் அப்படின்னு அந்த ரவுடி வந்து ஷென்யாவுக்கு கால் பண்ணி நம்ம ஹீரோவை அடிக்கிறத காமிக்கிறா. ஷென்யாவ் ஷாக் ஆவறா. ப்ளீஸ் வாங்க விட்டுருங்க, அவனை எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவ சொல்லிட்டு இருந்தா. அவ கண்ணு முன்னாடியே அவனை அடிக்கிறாங்க. எல்லாம் யோசிச்சு பாரு, அவன் உயிர் முக்கியமா அவன் லவ் முக்கியமா, ஒழுங்கா நீ அவளை விட்டுட்டு போயிரு அப்படின்னு இந்த ரவுடி ஷென்யோன்னு சொன்னா உன்ன மாதிரி ஒரு குப்பை அவளுக்கு தகுதி இல்லாதவன்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவே அந்த பாலத்துல இருந்து தண்ணிக்குள்ள ஜம்ப் பண்ணிட்டான். வீடியோ கால்ல இது எல்லாத்தையும் ஷென்யாவோ பார்த்துட்டு தான் இருக்கா. லூசு பையில ஏன்டா அவனை விட்டான்னு அந்த பாஸ் வந்து கேட்கறான். அவ கூட என்னால ப்ரொடெக்ட் பண்ண முடியலன்னா நான் வாழ்ந்த என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். வாங்க செம்ம ஃபாஸ்டா ஓடுறவன் நினைச்சேன், பார்த்தா அவன் ஒரு அழுமூச்சி அப்படின்னு சொல்லி மத்த பசங்க எல்லாம் அவனை கிண்டல் பண்றாங்க. எல்லாருக்கும் பேரண்ட்ஸ் வந்து கூட்டிட்டு போறாங்க. பட் நம்ம ஹீரோக்கு பேரண்ட்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. வந்துட்டு இருக்கிறதுனால நம்ம ஹீரோ ஸ்கூல் வாசலே அப்படியே உட்காந்துருக்கோம். நம்ம வீட்டுக்கு ஒண்ணா போலாம் அப்படின்னு சொல்லி என்னையோ வந்து கொடைய கொடுக்குறா. இல்ல நான் அப்படியே போயிருவேன்னு சொன்னா மழை இன்னும் பெஞ்சிட்டு இருக்க, ஒழுங்கா என் கூட வா அப்படின்னு சொல்லி அவ திட்டுறா. நம்ம ஹீரோவோட கையில அடிபட்டிருக்கு, நான் உனக்கு பேண்டேஜை போட்டு விட்றேன், அப்பதான் அது சீக்கிரம் ஹீலிங் ஆகும் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. சோ அவ எவ்வளவு அக்கறையா இருந்தா அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான். என்ன தண்ணி கடியில ஏதோ லைட் தெரியுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ லைட்டா கண்மொழிச்சு பாக்குறான். பார்த்தா ஒரு கியூப் மாதிரி ஒண்ணு லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அதை டச் பண்ணவும் அது நம்ம ஹீரோட பாடிக்குள்ள போயிருது. என் பாடிக்குள்ள போயிடுச்சு, அது பாரசைட்டா வைரஸா அப்படின்னு நம்ம ஹீரோ பயந்துட்டு இருந்தா. அப்படியே நம்ம ஹீரோ இப்ப வேற ஒரு ஸ்பேஸ்க்குள்ள போயிருந்தான். தண்ணிக்குள்ள இருந்து நம்ம ஹீரோக்கு இந்த இடத்துல ஃப்ரீயா இருக்கு, காத்தும் இருக்கு. என்ன கிட்னாப் பண்ணிட்டா நம்ம ஹீரோ பார்த்தா வெல்கம் மாஸ்டர், 15 மீட்டர் ரேடியஸ்குள்ள உங்களால டெலிபோர்ட் ஆக முடியும், உங்க லைஃப் டேஞ்சர்ல இருக்கு, சோ உங்களை டெலிபோர்ட் பண்றேன்னு அந்த கியூப் நம்ம ஹீரோவை டெலிபோர்ட் பண்ணுது. வானத்துல நம்ம ஹீரோ நிக்கிறான். நம்ம ஹீரோ கீழே விழாம அங்க மறந்துட்டு தான் இருக்கான். வானத்துல ஏதோ இருந்த மாதிரி தெரிஞ்சதே அப்படின்னு சொல்லி சஞ்சன் பாக்குறான். அதுக்குள்ள நம்ம ஹீரோ மறைஞ்சிருத்தான். தண்ணிக்குள்ள விழுந்து நம்ம ஹீரோ சொன்ன அந்த ரவுடிஸ் தேடிட்டு தான் இருக்காங்க. ரூம்குள்ள நான் ஏன் டெலிபோர்ட் ஆன இது ஏதோ சூப்பர் பவரா நம்ம ஹீரோ பாக்குறான். மாஸ்டர் நீங்க கண்டினியூஸா டெலிபோர்டேஷன் யூஸ் பண்ணிருக்கீங்க, அது உங்க பாடியா டயர்ட் ஆக்குன்னு சொல்லவும் இந்த வாய்ஸ் எப்படியா பாடிக்குள்ள இருந்து வருது நம்ம ஹீரோ பாக்குறான். மாஸ்டர் ஆளுங்க வராங்க அப்படின்னு சொல்லவோ டக்கு நம்ம ஹீரோவா அங்க இருந்து டெலிபோர்ட் ஆயிருந்தான். நம்ம ஹீரோவனோட வீட்டுக்கு வந்திருந்தா. ஷென்யோ நம்ம ஹீரோட போனுக்கு கால் பண்றா. செத்துட்டேன்னு நினைச்ச போன் இருக்க ஏன்டா இவ்வளவு நேரம் தண்ணிக்குள்ள விழுந்து என்னாச்சுன்னு கேட்கவும் எனக்கு அது உள்ள நம்ம ஹீரோ சொன்னா அவனுக்கு ஓவரா போயிட்டாங்க, போலீஸ்க்கு கால் பண்ணுமான்னு கேட்டா.
கேட்டா ஆரோட வேற பக்கமா நீந்தி தப்பிச்சிட்டேன். அந்த முட்டா பசங்க இன்னும் என்ன தேடிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ சொல்றான். ரொம்ப டயர்டா இருக்கேன் தூங்குற நம்ம ஹீரோ காலை கட் பண்ணிருக்கான். எனக்கு நடந்ததை சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அண்ட் ஷென்யாவை இதுல இன்வால்வ் பண்ண வேணா நம்ம ஹீரோ நினைக்கிறேன். மாஸ்டர் நீங்க இப்ப காம் ஆயிட்டீங்க, இப்ப பேசாமன்னு சொல்லி அந்த கியூபுக்குள்ள நம்ம ஹீரோவை அது இழுத்துக்கிடுது. யார் மாஸ்டர், நான் எங்க இருக்கேன் நம்ம ஹீரோ கேட்டா பிசிக்கல் பாடி கூட நான் ஸ்டேபிள் கனெக்ஷன் கிரியேட் பண்ணிருக்கேன். யூனிவர்ஸ் சிஸ்டம்க்கு சொந்தமான ஹராடி கியூபோட ஓனர் நீங்க தான். எர்த்தோட லாங்குவேஜ் படி நீங்க எனக்கு மாஸ்டர் அப்படின்னு சொல்லவும் அல்டிமேட் சிஸ்டம் யூனிவர்ஸா கொஞ்சம் எல்கேஜி பிள்ளைக்கு புரியுற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ கேட்டா இந்த கியூப் 3 கியூபிக் சென்டிமீட்டர்ல இருக்கு, இது உங்களுக்கான போர்ட்டபிள் ஸ்பேஸ் அப்படின்னு இந்த கியூப் செலவும் நம்ம ஹீரோவை டச் பண்ணி பாக்குறேன். சரி எப்படி நான் டெலிபோர்ட் ஆனேன் அந்த கியூப் நீ எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண நம்ம ஹீரோ கேட்க ஆசையை நிறைவேற்ற இந்த யூனிவர்ஸோட கிங் அவங்களை மாத்துறதுக்கு அந்த கியூப் சொல்லுது. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அந்த கோல்டன் வாட்சை கொடுத்தவர் வந்துட்டு ஷென்யாவை எதுக்காகவோ யார்கிட்ட இருந்தோ காப்பாத்திருக்காரு. அண்ட் அது எல்லாமே இவங்க எலிமெண்டரி ஸ்கூல்ல இருந்த டைத்துல நடந்தது. அண்ட் எப்ப இவங்க ஹை ஸ்கூல் படிச்சிட்டு இருக்காங்க இந்த டைத்துல தான் நம்ம ஹீரோக்கு அவனோட சூப்பர் பவர் கிடைக்குது. என்ன நடக்க போது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.